சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. செந்தில் பாலாஜியின் பினாமி வீட்டில் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் காலை 8 மணி முதல் சோதனைகளை நடத்தி வருகிறார்கள். கட்டுக்கட்டாக கருப்பு பணங்கள், சில முக்கியமான ஆவணங்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே 1.5 ஆண்டுகள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டு பல நிபந்தனைகளுடன் ஜாமீனில் வெளிவந்துள்ளார். தற்பொழுது மீண்டும் அமைச்சராக 2 நாளில் பொறுப்பேற்று தற்பொழுது அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய சாட்சிகளை அளித்து வருவதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜிக்கு எதிராக மீண்டும் நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியின் வழக்கை மீண்டும் விசாரணை செய்ய வேண்டும், அவரது ஜாமீனை ரத்து செய்து அமைச்சர் பதவியை பறிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் முறையிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் திடீரென்று செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாளராக இருக்கக்கூடிய பினாமிகள் என்று கூறக்கூடியவர்கள் வீட்டில் காலை 8 மணி முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையும் நடத்தி வருகிறார்கள். அமைச்சரின் ஆதரவாளர்கள் என்று கூறக்கூடிய குங்கும சுப்பிரமணி, அரசு ஒப்பந்ததாரர் MCS சங்கர் ஆகியோரது வீடு மற்றும் அலுவலகத்தில் சோதனைகள் நடத்தப்பட்டு கட்டுக்கட்டாக பணத்தை கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும், ஏற்கனவே செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பர்களாக பினாமியாக இவர் செயல்படுகிறார் என்ற தகவலை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். செந்தில் பாலாஜி அவர்களது வீட்டில் 7 முறை சோதனைகள் நடத்தப்பட்ட பொழுது இவர்களது வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் 2 முறை சோதனைகள் நடத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது 3வது முறை இவர்களது வீட்டில் சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக பல்வேறு ஆவணங்கள் நிச்சயமாக அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளது வசம் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமே அதிமுகவின் அமைச்சராக இவர் செயல்பட்ட பொழுது, போக்குவரத்து துறை அமைச்சராக இவர் செயல்படுத்தப்பட்ட பொழுது வேலை வாங்கி தருவதாக 100க்கும் மேற்பட்டவர்களிடம் பல கோடிகளை லஞ்சமாக பெற்று அந்த பணத்தை சட்டத்திற்கு விரோதமாக பணப்பரிவர்த்தனை செய்ததன் காரணமாகத்தான். அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்களது உயிரிழந்ததற்கு பிறகு அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்து கொண்டார். திமுகவில் இணைந்த உடனே அவருக்கு மிக முக்கியமான பதவியும் வழங்கப்பட்டது. அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்கின்ற ஊழலை அதிகப்படுத்தி திமுகவில் அதிக ஊழலை செய்யக்கூடிய கருணாநிதி அவர்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜி தான் என்ற பெயரையும் இவர் பெற்றார் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 15 மாதங்கள் சிறையில் இருந்த போதிலும் கூட திமுகவின் கோபாலபுர குடும்பத்தினர்கள் பற்றி வாயை திறக்கவில்லை என்றும் இவரை பெரும்பாலும் பாராட்டியும் வருகிறார்கள். ஆனால் நிச்சயம் இந்த முறை அனைத்து ஆதாரங்களும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக இருப்பதால் அவர் 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை நிச்சயம் கிடைக்கும் என்றும் தற்பொழுது செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.